இவ்வாறு நான் வாழ்க்கையும் என்று என்னால் சொல்ல முடியாது. என்னையே நாடி என்னையே பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் இவ்வளவு பேர் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து இதை கேட்பதற்கு அழைத்தீர்கள். மிகவும் சந்தோஷம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மிக முக்கியமானது. எப்போவும் நான் சொல்லி வருவது, காலை மாலைகளில் உங்களுடைய தொழுகை நேரங்களை 5 நேரங்களையும் நீங்கள் தொழுது வந்து வரவும். 5 நேரமும் தொழுது வர வேண்டியது அவசியம். அடுத்தது, காலையில் நீங்கள் தொழுதிட்டீங்களானால் அதுக்கு அடுத்ததாக குரான் கொஞ்சமாவது ஓதிக்கொள்ளும். ஒரு இப்பாவது அல்லது ஒரு ஐந்தாவது ஓதிக்கொண்டு தான் உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கும். அதை கொண்டு தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்பட இருக்கிறது. அது உங்களுக்கு முக்கியமன்றதை நீங்கள் நினைத்து அதன்படி நீங்கள் நடக்கிறது மிகவும் அவசியம். மற்றது ஞானம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமாக ஞானத்தை கற்றுக்கொள்ள விளங்கிக்கொள்ள இருப்போம். நான் ஏதோ ஒரு இப்போ முடிவெடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு முடிவாகிட்டேன் ஒரு முடிவோடு இருக்கிறது மட்டும் போதாது. நீங்கள் முடிவு எடுத்தீங்களானால் அந்த முடிவுக்கு முக்கியம் என்ன என்றதை நீங்கள் அறிஞ்சு அதன்படி நடக்கும். திருநாயகத்துடைய காலத்திலையும் மற்ற இந்த சிவகுமாரனுடைய காலத்திலையும் எல்லாரும் சொல்லி வந்தது தவறுகளில் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் இன்று விக்ரம் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விக்ரம் ராஜிவும் இதை மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு இந்த ஞான விஷயங்கள் எதுவுமே கொடுக்கப்பட்டதாக தெரியாது. ஆனால் எங்களுடைய இந்த இதில் தரிகாவில் நாங்கள் எங்களுடைய முக்கியமான விஷயமாக நாங்கள் எடுத்திருப்பது தௌஹீதுடைய இல்மு. அதுதான் மிகவும் அவசியம். தௌஹீதுடைய இல்மை நல்ல முறையில் கற்று அதில் ஒரு அளவாவது உங்களுடைய நீங்கள் முன்னேறி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழுகையும் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பூர்ணமாகும். அப்படி இல்லாத நேரத்தில் அது பூர்ணமாகிறது எப்படி பூர்ணமாகும் என்பதை என்னால் சொல்ல முடியாது. நோம்பு பிடித்தீங்களானால் நோம்பனுடைய இன்பம், நோம்பனுடைய அவசியம் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். நோம்பை மட்டும் நாங்கள் பிடிக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் வருங்காலத்தில் இப்போ ஒன்றரை மாதத்துக்குள்ள நோம்பு வர இருக்கிறது. அதனால் நாங்கள் ரகசியமாக நோம்பை பிடிக்காமல் வெளியில் மட்டும் நோம்புக்கார கூட காட்டிக்கொண்டு தெரிகிறது. அது பெரிய பாவமான விஷயம். அதனால் எல்லாரும் நோம்பை ஒழுங்குமுறைப்படி பிடிக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த முறைப்படி அதை செய்யணும். அதே போல் தொழுகையும் செய்யணும். இதெல்லாத்துக்கும் எது முக்கியமாக தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் தௌஹீது தான் மிகவும் எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. காபத்துல்லாவுக்கு போய் சுற்றுலா இருந்தாலும் சரி, அந்த கட்டுமானத்தை அப்பவும் உங்களுக்கு தேவைப்படுகிறது தௌஹீதுடைய இல்மு தான். அதை கொண்டு தான் நீங்கள் இதை விளங்க போகிறீங்க. அதனால் தௌஹீதுடைய இல்மு மிக மிக முக்கியம். அதனால நான் பல முறையும் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாக வரும்பொழுதும் சொல்லியிருக்கிறேன், கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறேன். அந்தபடி தௌஹீதுடைய இல்மு நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். இது ஒரு ஆளுக்குடைய நிலைக்காக நீங்கள் வரணும். சரியாகத்தே தரிக்கத்து அதிகத்து மாறிபத்து. இந்த மாறிபத்துடைய நிலைக்காக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதே போதும். அல்லாத ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் நீங்கள் அறிகிறது. அல்லாஹ் ஒருவன், அவன் எப்படி இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான், இந்த மாதிரி என்னென்ன இதோட இருக்கிறான், அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் விளங்கி இருக்கணும். அந்த விளங்கி இருக்கிறது தான் மிகவும் முக்கியம். அப்படி அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மற்றவங்க தொழுகிற தொழுகைக்கும் உங்களோட தொழுகைக்கும் இடையில வித்தியாசம் தெரிஞ்சது. மற்றவங்க தொழுகிறது ஏதோ ஒரு பொருளை வச்சு தொழுகிறதா தொழுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை தன்னுடைய மனதில் வச்சு தொழுகிறது போல தான் தொழுகிறாங்க. ஏதோ ஒரு பொருளை வச்சு தொழுகிறாங்க. ஆனால் எங்களுடைய முரீதீன்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பரிபூர்ணமாக இன்னும் இருக்கிற ஒன்றை தான் வணங்குவாங்களே இல்லாமல் அப்படியே ஒரு இந்த அந்நிய இனங்கள் வணங்குவது போல வணங்க மாட்டார். அதனால் தௌஹீதுக்கு மிகவும் முக்கியம், அவசியம். தௌஹீதில் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு நாளையில் ஒரு மணி நேரமாவது நீங்கள் புத்தகங்களை வாசிக்கிறது மிச்சம் நல்லது. அதில் வரக்கூடிய சந்தேகங்களை இந்த அடையாளம் பண்ணி தேவையான ஒரு இடத்துல அறிந்த ஒரு இடத்துல அதை கேட்டு வழங்கிக் கொள்வது மிகவும் நல்லது. இதுதான் தௌஹீத் சம்பந்தமான விஷயங்களை நான் பேசுகிறது. அடுத்தது தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். எந்த ஒரு தௌஹீதை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுடைய தொழுகை இருக்கணும். இந்த சரியாத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்கணும்.
என்னத்துக்கு தொடணும், இது செஞ்சால் போதும் தானேன்ட்டு போயிருக்கக்கூடாது, போகக்கூடாது. ஞானத்தை நாங்கள் வழங்கிட்டோம் தானே, இது போதும் தானே, எல்லாமே ஒன்று தானே வந்து நினச்சிட்டு போகக்கூடாது. எல்லாமே ஒன்றானே தான் இன்றைக்கு எத்தனை குழப்பங்களை செய்யுது. காட்டு வீச்சுன்னு ஒரு மனிதனுக்கு நேரம் நிற்க முடியாமல் போகுது. கொம்பரி தோங்குறையும் உடைச்சி கொண்டு போகுது. சுனாமி வந்துச்சுன்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தாக போகுது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்திகள் இருந்து உள்ளது. கடல் தண்ணி வேற, காட்டு வேற இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தியில் வந்து உள்ளது. இதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படணும். இதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படணும். பாதுகாக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்படியான இந்த அறிவுகள் எங்களுக்கு கட்டாயம் அவசியம், முக்கியம். அப்போ எங்களுக்கு வரக்கூடிய கவலைகளாக இருந்தாலும் கூட, துன்பங்களாக இருந்தாலும் கூட இதை கொண்டு இல்லாமல் ஆக்கிடலாம். அதனால தௌஹீது மனுஷனுக்கு உலகத்தில் மிக மிக அவசியமானது என்றதை அறிஞ்சு கொள்வாங்க. ஆனால் அதிகம் பேர் இருக்கிறாங்க, அதிகம் பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க, தெரிஞ்சும் இருக்கிறாங்க, தெரியாமலும் இருக்கிறாங்க. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தெரிந்தவர்கள் வந்து உலகத்தை வழங்கிக் கொள்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கூட்டத்துக்கு கட்டாயம் போகணும். கூட்டம் ஒரு மாதத்துக்கு ஒரு விடுத்தம் தான் வச்சுருக்கேன். 2 விடுத்தம் வைக்கல, ஒரே மாதம் தான் வச்சுருக்கேன். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் போய் அவரத்தில் இருந்தீங்களேன்னு சொன்னால் பிள்ளைகள் பேசுவதில் இருக்கக்கூடிய எல்லா அழகான கருத்துக்களையும் உங்களுக்கு வழங்கி கொள்ள முடியும். கட்டாயம் போகணும். என்ன பேசுகிறாங்க தானே, 4 பேர் பேசுகிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு திரும்பி வந்துடக்கூடாது. என்னமோ சொல்கிறாங்கன்னு இருந்தால் அதில் ஏதாவது இருக்கும். என்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டா அதில் ஏதாவது இருக்கும், இருக்காமல் போகாது. அதை நாங்கள் வழங்கணும். என்னமோ சொல்கிறாங்க, அதில் ஏதாவது இருக்கும், அதை நாங்கள் வழங்கிக் கொள்வோம். அந்த மாதிரியான நிலை இருக்கும். இதுதான் கட்டாயம் தேவை இருக்குது. இந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு முதலாவது விஷயமாக நான் போட்டிருக்கிறது பொதுவாக. 2வது இந்த சபக்கூட்டம் மிகவும் முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம். அது ஒரு நாள் 2 நாள் போக விடாமல் ஏதாவது காரணங்களால், கடுமையான காரணங்களால் ஏதாவது ஏற்பட்டது என்றால் அதை பற்றி பரவாயில்லை. அதனால் ஒரு 2 நாள் 2 நேரம் விட்டுடலாம். ஆனால் அடுத்த 3ஆவதுக்காவது போவோம். ராதிபோ மிக விசேஷமானது. அதில் நீங்கள் பொருளையும் பார்த்துருப்பீங்க. ராதிபோ பொருள் கூட நான் எழுதியிருக்கேன். அந்த பொருளை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன்படி உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செஞ்சு வரணும். ஒழுங்க ராதிபோ கட்டாயம் போங்க. ராதிபோ மிகவும் விசேஷமானது. நீங்கள் எதை நாடி விரும்பி செய்கிறீங்களோ ராதிபை, அது கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ்தாலா மிக விசேஷங்கள் எல்லாம் தந்தார்கள். இப்படியான நிலைகளில் இது இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்வாங்க. இந்த தௌஹீது இல்மும் எங்களுக்கு உலகத்துக்கு மட்டும் உள்ளதில்லை, மற்ற எல்லா இல்முகளும் உலகத்துக்கு உள்ளது தான். என்ன படித்து எல்லா பெரிய பிஹெச்டி எடுத்தாலும் சரி, அந்த அறிவு எல்லாம் எங்களுக்கு உள்ளது, இந்த உலகத்துக்கு உள்ளது. ஆனால் இந்த தௌஹீது இல்மும் எங்கே உள்ளது? உலகத்துக்கும் ஆக்ராவுக்கும் 2க்கும் உள்ளது தான் இந்த தௌஹீது இல்மு. அதை மறந்துடக்கூடாது. அப்போ ஆக்ராவுக்குரிய அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இங்கே எங்களுடைய காலத்தை வீணாக படிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் எப்படி இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை? தௌஹீதான ஆக்ராவுக்கு மிகவும் முக்கியமானது. அதை அறியாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் எங்களால் எந்த அறிவாலையும் புண்ணியம் கிடைக்க போகிறது இல்லை. எதை படித்தாலும் சரி, பிஏ படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் அது வரப்போவதில்லை. எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி வரப்போவதில்லை. பிஹெச்டி படிச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் சரி போவதில்லை. அங்கே போனால் அவ்வளோ யார் அவ்வளோ என்னன்றது தான் அங்கே தேவைப்படும். அதனால நீங்கள் எல்லா கல்விகளை கற்றுறது மட்டுமல்ல, கல்விகளை கற்றுறது போலேயே தௌஹீது இல்மையை நீங்கள் நல்ல முறையில் கற்றுக்கொள்ளணும். 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி வைங்க. அது மிகவும் அவசியம். எல்லா பிள்ளைகளும் அறிஞ்சிருக்கணும். எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வயது முதிர்ந்தவர்கள் வரையில அல்லாஹ்வுடைய அறிவை அறிஞ்சிருக்கோம். இது அல்லாஹ்வுடைய அறிவு, மாறிவத்துள்ள அல்லாஹ்வுடைய அறிவை நாங்கள் அறிஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய அறிவு எங்களுக்கு மிகவும் அவசியம். எங்கேயும் தேவை இது, அங்கேயும் கட்டாயம் தேவை. அங்கே என்ன ஆக்ராவுக்கும் உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதனால எல்லா பிள்ளைகளும் இந்த ஒழுங்கு பிரகாரம் நடந்து சிறப்போட மேன்மையோட நல்ல வாழ்வதற்கு எல்லாத்தையும் நாம் பேசுகிறேன். இதுபோல கொடிய நோய்கள், ஆபத்துகள், துன்பங்கள் இதுகள் வராமலும் எல்லாரையும் பாதுகாத்து சந்தோஷமாக நல்வாழ்வு வாழ எல்லாரும் சிறப்போட வாருங்கள்.